வணக்கம், நான் உங்கள் கண்ணன். ஒரு நாள் எனது நம்பருக்கு ஒரு கால் வந்தது. மதிய நேரம் நான் வண்டியில் சென்று கொண்டிருக்க, கால் வந்ததை அறிந்து வண்டியை நிறுத்திவிட்டு வந்த காலை எடுத்து ஹலோ என்றேன். மறுமுனையில் ஒரு பெண் குரல். ஆனால் குரலில் ஒரு சோகம் இருந்ததை முதல் பேச்சிலேயே நான் அறிந்து கொண்டேன். சொல்லுங்க என்றேன். அந்த பெண், வணக்கம் சுவாமி, நான் உங்க நம்பரை இந்த தளத்தில் இருந்து எடுத்தேன். எனது பெயர் வசந்தி என்று அறிமுகம் செய்து கொண்டார். சொல்லுங்கம்மா, எனது நம்பரை எடுத்து எனக்கு கால் செய்தமைக்கு மிக்க நன்றி. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க என்றேன் நான். சுவாமி, நான் பாண்டிச்சேரி மேட்டுப்பாளையமில் இருந்து பேசுகிறேன் என்று சொன்னார்கள். அவள் இவள் என நான் எப்போதும் மரியாதை குறைவாக பெண்ணை பேசமாட்டேன். ஆகையால் வாங்க போங்க என தான் பேசுவேன். ஆனால் பெண்கள் மனதிற்கு பிடித்த ஆண்கள், அவங்கள வாடி போடி என பேசினால்தான் பெண்கள் மனம் குளிரும். நல்ல புரிஞ்சிக்கோங்க, மனதிற்கு பிடித்த ஆண்கள் மட்டுமே வாடி போடி என பேச முடியும். வேறு யாராவது வாடி போடி என பேசினீங்க உங்களுக்கு கேட்ட நேரம்தான். ஆகையால் எப்போதும் பெண்களை மரியாதையாக பேசுவோம். மனதில் இடம் பிடித்து விட்டால் அதன் பின் இருமையோடு பேசுங்கள். அதுவே ஆரோக்கியமான உறவு முறை. சரி, நிகழ்வை தொடர்கிறேன். நான், சரிமா, நல்லது, நான் இப்போ வண்டியில் சென்று கொண்டிருக்கிறேன். அவசரமாக ஒரு மீட்டிங் செய்ய வேண்டும், குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும். ஆகையால் நீங்க எனது வாட்ஸ்அப் நம்பர் பேசிக்கொண்டிருக்கும் நம்பர்தான். இதில் உங்களை பற்றியும் என்ன குறை என்பதையும் விளக்கி மெசேஜ் போட்டு வைங்கம்மா. நான் சென்று எனது வேலையை முடித்துவிட்டு உங்களிடம் பேசுகிறேன் என்றேன். வசந்தி, நன்றி சுவாமி, நான் வாட்ஸ்அப் செய்கிறேன் என்று சொல்லி போனை கட் செய்தாள் வசந்தி. நான் அப்போது அவசரமாக விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்தேன். அங்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் முடிவாகி இருந்தது. நான் சுல்தானா பேகம் என்ற பெண்ணை பார்க்க சென்று கொண்டிருந்தேன் என்பதால் வசந்தி உடன் அப்போது சரியாக பேச முடியவில்லை. சுல்தானா பேகம் ஓடு நடந்த சுவாரஸ்யத்தை இன்னொரு பதிவில் விழா வாரியாக பார்ப்போம். இப்போ வசந்திக்கு ஏற்பட்ட வலி நிறைந்த ஏமாற்றத்தை சரி செய்தது எப்படி என்று பார்ப்போம் வாங்க. சுல்தான் பேகத்தை சந்தித்து விட்டு வீடு திரும்பினேன். இரவு உணவை உண்டு விட்டு படுக்கையில் படுத்து கொண்டு போன் எடுத்து யார் யார் மெசேஜ் செய்தார்கள், கால் செய்தார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது வசந்தி கால் செய்தது ஞாபகம் வந்தது. வசந்தி எனக்கு மெசேஜ் செய்து இருக்காளா என்று அவள் கால் செய்த நம்பரை வைத்து தேடினேன். வணக்கம் சுவாமி, நான் வசந்தி என்றும் எனக்கு ஒரு மன சோகம் என்றும் உங்களிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்து நம்பியோடு வந்துருகிறேன் என்றும் மெசேஜ் செய்து இருந்தாள். சற்று மெசேஜ் கான்வெர்சேஷன் போல உங்களுக்கு சொன்னால் படிக்கும் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கண்ணன் சுவாமி, நான். வணக்கம் வசந்தி, உங்களை என் அன்பு உலகத்திற்கு வரவேற்கிறேன். உங்களை பற்றி சொல்லுங்க. வயது, திருமணம் ஆனவரா, எந்த ஊர்? ஆல்ரெடி வசந்தி சொல்லி இருந்தாலும் மீண்டும் எந்த ஊர் என வழக்கம் போல கேட்டேன். என்ன செய்றீங்க, என்ன பிரச்சனை என்று நான் மெசேஜ் ரிப்ளை செய்தேன். வசந்தி ஒரு 5 நிமிடம் கழித்து ரிப்ளை செய்தாள். வணக்கம் சுவாமி, கணவர் இப்போதுதான் சாப்பிட்டு தூங்கினார். அதான் கொஞ்சம் லேட்டா மெசேஜ் செய்றேன், மன்னிங்க என்றாள். கண்ணன் சுவாமி, நான். சரிமா, பரவாயில்லை. சரி, உங்களை பற்றி சொல்லுங்க. என்ன பிரச்சனை? உங்க குரலில் ஒரு சோகத்தை நான் உணர்ந்தேன், சொல்லுங்கம்மா என்றேன். வசந்தி, சுவாமி, நான் உங்க நம்பரை எப்போதோ எடுத்து என் மொபைலில் சேவ் செய்துவிட்டு உங்களிடம் பேசலாமா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே இருந்தேன். ஆனால் நீங்க தான் ஜெயிச்சிங்க. உங்களை நோக்கி என்னை வர செய்து விட்டது. ஏதோ ஒரு உணர்வு உங்களிடம் பேசு பேசு என்று என்னை அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு முழு மனதாக தொடர்பு கொண்டேன். என் பெயர் வசந்தி, வயது 43, இல்லத்தரசி. எனக்கு ஒரு மகன் வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கிறான். என் கணவர் வேலை நன்றாக, வருமானம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. என்றாலும் எனக்கு ஒரு வலியை தந்து விட்டது வாழ்க்கை. நட்பின் மீது நம்பிக்கையின் பேரில் நான் நம்பிய தோழி என்று பழகிய ஒரு பெண் எனக்கு துரோகம் செய்து விட்டாள். அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
மெசேஜ்ல உங்ககிட்ட இதை விழாவாரியாக சொல்ல முடியவில்லை சுவாமி. நான் கால் செய்யட்டுமா? உங்களிடம் பேச வேண்டும் என்று மனம் தவிக்கிறது சுவாமி. உதவி செய்யுங்க என்று ரிப்ளை வந்தது. கண்ணன் சுவாமி நான் சரிமா கால் செய்யுங்க என்றேன். வசந்தி உடனே எனக்கு நார்மல் கால் செய்தால் சுவாமி என்றாள். நான் சொல்லுங்க என்ன ஆச்சு என்றேன். வசந்தி சுவாமி எனக்கு விஜி என்ற பெண்ணுடன் நட்பு தொடங்கியது. 1 வருடமாக தெரியும். பொதுவாக நான் ரொம்ப காலம் டைப். யாரிடமும் அவ்வளோவாக பேச மாட்டேன், பழகவும் மாட்டேன். அப்படி இருக்க விஜி என்ற பெண் ஓடு எனக்கு பியூட்டி பார்லருக்கு போகும் போது அறிமுகம் ஏற்பட்டது. அந்த பெண் விஜி என்னை அழகாக மேக்கப் செய்து அழகாக காமித்ததால் அவளை பிடிக்க ஆரம்பித்தது. அடிக்கடி நான் பியூட்டி பார்லர் செல்ல ஆரம்பித்தேன். ஏதாவது திருமண விழா அல்லது வெளியே செல்ல வேண்டும் என்றால் அழகுபடுத்துவதற்காக நான் அடிக்கடி அவள் வைத்து இருக்கும் பியூட்டி பார்லருக்கு சென்றேன். அது எங்களுக்கு நல்ல நட்புறவை ஏற்படுத்தியது. அப்படி இருக்க ஒரு நாள் விஜி எனக்கு கால் செய்து அக்கா எனக்கு ஒரு உதவி என்றாள். என்ன விஜி சொல்லுப்பா என்றேன். அக்கா ஒரு இடத்துல என் கணவர் கடன் வாங்கி தண்டல்காரங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். உங்களால தர முடியுமா? நான் 1 வாரத்தில் தருகிறேன் என்றாள். அதுக்கென்னடி நீ எனக்கு தங்கச்சி மாதிரிடி தோ அனுப்புறேன் என்று. முதல் முறையாக நான் அவளுக்கு 1000 ரூபாய் கேட்டவுடன் அனுப்பினேன். ஆனால் அவள் சொன்னது போல 1 வாரத்தில் தரவில்லை. இருந்தாலும் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதால் நான் பெரிதாக கேட்டுக்கொள்ளவில்லை. அப்புறம் 1 மாதம் கழித்து அக்கா சாரிக்கா என்று 1000 ரூபாயை திருப்பி அனுப்பினால் நன்றி என்று சொன்னாள். அவள் திருப்பி அனுப்பியது அவள் மீதான நம்பிக்கை அதிகரித்தது. அதன்பின் அடிக்கடி காசு கேட்க ஆரம்பித்தாள். ஆனால் நான் முடியாது என்று சொல்லாமல் அவள் கேட்ட சிறு சிறு உதவிகளை செய்து வந்தேன். அவளும் நாள் கழித்து பணத்தை திருப்பி தருவாள். அதுவும் முழு பணம் கூட அனுப்ப மாட்டாள். 10,000 வாங்கினால் 6,000 தருவாள். இதுபோல அவளுக்கு பணம் அனுப்புவது. அவள் அதை சரியாக திருப்பி நேரத்திற்கு தராமல் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பி வந்தவள் சுயரூபம் அதன் பின் தான் நான் தெரிந்து கொண்டேன். அதுவும் அந்த பியூட்டி பார்லருக்கு வந்த இன்னொரு பெண் விஜியை பற்றி சொல்லி தெரிந்து கொண்டேன். காசு கேட்பா, ஆனா சரியாய் திருப்பி தரமாட்டா என்று. ஆனாலும் அவள் மீது உள்ள பிரியதாலும் அன்பாலும் அவளை தவறாக நினைக்க என் மனம் ஏற்கவில்லை. இதில் கொடுமை என்னவென்றால் அவள் எங்காவது ஃபங்க்ஷன் சென்றால் என் நகை கேட்டு வாங்கி செல்வாள். அதுவும் நான் என்னடி நகை போட்டு போன, திருப்பி தராம இருக்கியே என்று கேட்டால் தான் திருப்பி தருவாள். அப்படி இருக்கையில் அவளுக்கு அவசரமாக 2 லட்சம் தேவை அக்கா என்று என்னிடம் பாவமாக பேசி பணத்தை வாங்கி கொண்டாள். அதன்பின் அவளுடைய நடவடிக்கையில் ஒரு மாற்றம் ஆனது. சரியாக என் போனை எடுத்து பேச மாட்டாள். அவள் கடைக்கு சென்றாலும் போட்டி இருக்கும். இப்படி இருக்க அவள் நம்பருக்கு கால் செய்றப்ப சுவிட்ச் ஆஃப் என வந்தது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. தங்கச்சியாக பேசி பழகினோம். இன்னும் சொல்ல போனால் அவள் ஏமாற்றியது என் பணத்தை விட என் அன்பை. அவள் ஏமாற்றியது எனக்கு மிகவும் வலியாக இருக்கு சுவாமி. அதன் பிறகு ஒரு நாள் அவளை ஒரு இடத்தில சந்தித்தேன். விஜி விஜி என கூப்பிடும் அவள் என்னை பார்த்து வேகமாக வண்டியை எடுக்க முயன்றாள். விஜி நில்லு, ஏண்டி இப்படி பண்ற? நான் உனக்கு எவ்வளோ கால் செய்தேன், ஏன் எடுக்கல என்று கேட்டதும் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உங்க கிட்ட அப்புறம் பேசுறான் என்று வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். அதை விட கொடுமை, அவள் கழுத்தில் அணிந்திருக்கும் நகை கூட என்னுடையது. அப்போது தான் விஜயின் உண்மையான முகத்தை தெரிந்து கொண்டேன். என் கணவருக்கும் பணம் நகை பற்றி தெரியாது. தெரிந்தால் பயமாகவும் இருக்கிறது. என் நிம்மதி அனைத்தும் போனது. அவள் மீது அன்பாக இருந்தது தவறா? நம்பிக்கை வைத்தது தவறா? என் சொந்த தங்கை போல அவளை பார்த்தேன். பதிலுக்கு அவள் இப்படி செய்தது என் மனம் வலியாக இருக்கு சுவாமி. உங்களிடம் பேசினால் தீர்வு கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கேன் என்று அழுது கொண்டே சொன்னாள் வசந்தி.
நான் அன்பும் பண்பும் கொண்ட வசந்தி, நீங்க அழுவது இன்றோடு முடிந்து விட்டது என்று உங்க மனதிற்கு நான் சொல்கிறேன். நீங்க சரியான நபரிடம் தான் காமதேவன் உங்களை அனுப்பி இருக்கிறார். நான் சரி வசந்தி, இப்போது உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா அல்லது இழந்த பணம் நகை வேண்டுமா என்றேன். வசந்தி, சுவாமி, எனக்கு அவள் மீது வைத்து இருந்த அன்பு பொய்த்து போனாலும் எனது நகை பணம் திரும்பி வந்தாலே போதும் என்று இருக்கிறேன். ஏன் என்றால் என்னால் ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை சுவாமி என்றாள். நான், சரிமா, எனக்கு உங்க தரிசனம் தேவை. இப்போ உங்களால் எனக்கு காட்சி கொடுக்க முடிந்தால் முழு நிர்வாணமாக காட்சி கொடுங்க என்றேன். வசந்தி, என் சொல் கேட்டு சுவாமி கண்டிப்பாக இருங்க என்று பாத்ரூம் நோக்கி ஒரு சிறு வினாடிகளில் வாட்ஸ்அப் கால் செய்தாள். வாட்ஸ்அப் காலை அட்டன் செய்தேன். நல்ல அழகு வடிவான முகம். என்னை பார்த்ததும் வசந்தி முகத்தில் ஒரு மகிழ்ச்சியான சிரிப்பு. மறுமுனையை நான் கையை காட்டி ஆசிர்வதித்தேன்.